இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. இது குறித்தாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு வைகைச்செல்வன் நம்மோடு தொலைபேசியில் இணைகிறார். வணக்கம் திரு வைகைச்செல்வன். ஆளுநருக்கு அதிகாரத்துக்கு மாநில அரசு என்ன சொல்கிறதோ அதை தான் செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதலும் வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்தான உங்கள் பார்வை. வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோ அல்லது அமைச்சரவையினுடைய தீர்மானங்களோ மீதக ஆளுநர் அவர்கள் நிலுவையில் வைத்திருப்பது ஏற்புடைய கருத்து. குறிப்பாக ஜனநாயகம் தோங்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பிரதிநிதிகளினுடைய தீர்மானங்களை உடனடியாக மேதக ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும். 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை நிலுவையில் வைத்து அதன் வாயிலாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து காலம் தாழ்த்துவது என்பது உடனடியான நடவடிக்கைகளுக்காக அமையாது. அது காலம் தாழ்த்துவதன் மூலமாக ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகான ஒரு நீதி கிடைக்குமானால் அந்த காலகட்டத்திற்கான நீதி மறுக்கப்படுகிறது என்பதையே நாம் பார்க்கப்படும். அது ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அழகாக இருக்கும். மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உடனடியாக கொண்டு இருக்கின்ற சட்டம்தான் ஜனநாயகம் வழிவகை செய்கிறது. அந்த வழிவகை செய்கிறதுதான் ஒரு அரசும் இருக்கு. அரசுக்கு மேலாதிக்கமாக இருக்கக்கூடிய ஆளுநரும் இருக்கிறார். அதற்கும் மேலாதிக்கமாக இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றமும் அதற்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவரும் இருக்கிறார்கள் என்பதுதான் அரசியல் சாசன சட்டம் வழிவகை செய்கிறது. அதைத்தான் சொல்லுகிறது. ஆக ஏற்கனவே கூட கடந்த காலத்தில் அண்ணா திராவிட கழகத்தினுடைய அரசுக்கு கூட இது போன்ற அனுபவங்கள் இருக்கிறது. நீட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றம் வரை வடக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் இது குறித்தான ஒரு புதிய வழிவகை செய்ய வேண்டும். அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கலாம் என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேளையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அமைச்சரவை தீர்மானத்தை மீது ஆளுநருக்கு அனுப்பி வைத்து அண்ணா திராவிட அரசு 6 மாத காலமாக காத்திருக்கிறது. ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை. ஒப்புதல் வழங்காத அன்றைய முதலமைச்சராக இருந்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை அரசாணையார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக காலம் தாழ்த்தாமல் மேதக ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வாயிலாக கிடைத்திருக்கிறது. அதுதான் நல்ல ஜனநாயகத்துக்கான மரபாகும். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு வைகைச்செல்வன்.